ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை வேண்டாம், நீ என் வாழ்க்கையில் பொருத்தமானவர் அல்ல என்று உன்னை விட்டு பிரிந்து ஒதுங்கி இருக்கும் உன்னுடைய துணை இன்று உனக்காக ஒருவரிடம் சண்டையிட்டார். அதற்கு காரணம் நீதான். ஆனால் என்ன காரணம் என்று உன் அப்பா நான் உன்னிடத்தில் சொல்லவா? இதை முழுமையாக கேள். நிச்சயம் உன் மனம் சந்தோஷம்தான் அடையும். எப்பொழுதும் உங்கள் இருவருக்குள்ளும் சண்டை வருவது இயல்புதான். ஆனால் இம்முறை சண்டை சற்று பெரிதாகி பிரிவு என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது. பிரிந்து இருக்கின்றீர்களே தவிர ஒருவரை ஒருவர் மறந்து இல்லை என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது அல்லவா? அதனால் சிலர் உன் துணையை கேலியும் கிண்டலுமாக பேசினார். உன்னுடைய துணையைத்தான் பிரிந்து விட்டாய் அல்லவா? மறுமணத்திற்கு தயாராக வேண்டியது தானே. இன்னும் எத்தனை காலம்தான் தனியாக இருப்பீர்கள் என்று கேலியாக கூறினார். அதையும் பொறுத்து கொண்ட உன்னுடைய துணை மேலும் மேலும் அவருடைய பேச்சுக்களை பொறுத்து கொள்ளாமல் மிக பெரிய சண்டையிட்டுள்ளார். உன்னுடைய துணை உன்னை பிரிந்து இருக்கும் பொழுது அவர்களிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்னுடைய மனைவியை பிரிந்து இருக்கின்றேன். ஆனால் ஒரு நொடி கூட அவளை மறந்து இருக்கவில்லை. என் வாழ்க்கை முழுவதும் அவளுக்கு மட்டுமே. இப்பொழுது சில மனக்கசப்புகளால் பிரிந்து இருக்கின்றோம். ஆனால் அவளை தவிர எனக்கு வாழ்க்கை துணையாக வேறு யாராலும் வர முடியாது. என்னுடைய மனதில் இடம் பிடித்துள்ள ஒரே ஒரு ஆள் அது என்னுடைய மனைவி மட்டும்தான். அந்த நபர் அவர் மட்டுமே. அவரை தவிர வேறு யாரும் என் வாழ்க்கையில் இடம் கிடையாது என்று தெல்ல தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் நெத்தியில் அடிப்பது போலவும் சொல்லி சுட்டி காட்டியுள்ளார். மாபெரும் சண்டையிட்டு இனி என்னையும் என் துணையும் பற்றி தவறாக பேசும் எண்ணத்தை இத்துடன் விட்டுவிடுங்கள். இல்லை என்றால் வேறு மாதிரி ஆகிவிடும் என்று பல வார்த்தைகளை பேசிவிட்டார். இனி வாயை திறக்க மாட்டார்கள். ஆம் தங்கமே, நான் உண்மையைத்தான் சொல்கின்றேன். உன்னுடைய துணைத்தான் எவ்வாறு பேசியது. பல வெறுப்புகள் உன்மீது இருந்தாலும், உன்னை வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றாலும் உன்னை மறக்கவில்லை அவர். உன் மீது மனக்கசப்புகள் எத்தனையோ இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், கோபம் அளவு கடந்து இருந்தாலும் உன்னை ஒரு இடத்தில் கூட அவர் விட்டு கொடுக்காமல் பேசியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. அதனால்தான் அந்த மகிழ்ச்சியை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள வந்தேன். உன்னுடைய துணை உன் மீது அன்பானவர். அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றார். நீயாக அவரிடம் சற்று இறங்கி சென்று மீண்டும் மன்னிப்பு கேட்டு அவருடன் ஒன்றாக இணைய வாழ கற்றுக்கொள். அவராக உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனால் நீ விட்டு விடாதே. அவரை இழந்து விடாதே. அவரை போல ஒரு தங்கமான நபர் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்க மாட்டார். ஒரு காரணம் கொண்டும் அவரை இழந்து விடாதே. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!